சிவம் சாய் அகாடமி. எங்கள் கனவு உங்களின் அரசு வேலை. டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்க சிவம் சாய் அகாடமி மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வகுப்புல ஜியு போப் தொடர்பான செய்திகளில் இருந்து டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட வினாக்களை பார்க்க போறோம். இந்த வகுப்பினுடைய முக்கியத்துவம் என்னன்னா, இந்த வகுப்பில் இடம்பெற்றுள்ள ஜியு போப் தொடர்பான கேள்விகளை நீங்க பார்த்துட்டாலே போதும். டிஎன்பிஎஸ்சியில நமக்கு எப்படி கேள்வி கேட்டாலும் நம்மால் 100% சரியான விடை அளிக்க முடியும். முதல் கேள்வி பாருங்க. சென்னையில் உள்ள எப்பகுதியில் சமயப்பணி ஆற்றினார் ஜியு போப்? சரியான விடை எதுன்னு பாத்தீங்கன்னா சாந்தோம் என்பது சரியான விடை. இரண்டாவது கேள்வி, தமிழன்னைக்கு தொண்டாற்றிய ஜியு போப் பிறந்த ஆண்டு எது? அதாவது ஜியு போப் பிறந்த ஆண்டு எதுன்னு கேட்டிருக்கிறாங்க. சரியான விடை 1820 என்பது சரியான விடை. அப்ப கிபி 1730 என்பது யாருடன் தொடர்புடைய வருடம் என்பதை கமெண்ட்ல மிக சரியா பதிவிட்டு போங்க. அடுத்த கேள்வி, தாயகத்திற்கு சென்ற ஜியு போப் 1885 முதல் 1908 ஆண்டு வரை 23 ஆண்டுகளாக இங்கிலாந்து பல்கலைக்கழகத்தில் எவ்விரு மொழிகளை கற்பிக்கும் ஆசிரியராக பணியாற்றினார்? 1885 ஆண்டு தாயகம் திரும்புகிறார். தாயகம் திரும்பி 1885 முதல் 1908 வரை இங்கிலாந்து பல்கலைக்கழகத்தில் 2 மொழிகளை கற்பிக்கும் ஆசிரியராக பணியாற்றுகிறார். அந்த 2 மொழிகள் என்ன என்றால் தமிழ் மற்றும் தெலுங்கு என்பது சரியான விடை. அடுத்த கேள்வி, திருக்குறளையும் திருவாசகத்தையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து ஜியு போப் பிறந்த நாடு எது? 2 முறை கேட்கப்பட்ட கேள்வி. சரியான விடை கனடா. அடுத்த கேள்வி பாருங்க. புறநானூற்று பாடல்கள் சிலவற்றை எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் புறநானூறு அண்டு புறப்பொருள் வெண்பா மாலை எனும் தலைப்பில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? பாருங்க, ஆங்கிலம் இங்கிலீஷ்னாலே ஜியு போப்னு ஈஸியா நீங்க கண்டுபிடிச்சிடலாம். ஒருவேளை அவங்க லத்தீன் அப்படின்னு கேட்டாங்கன்னா வீரமா முனிவர் என நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். சரியான விடை ஜியு போப். திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியு போப், லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் வீரமா முனிவர். அடுத்த கேள்வி பாருங்க. தமிழ் செய்யுட்கலம்பகம், நல்லா கவனிங்க, தமிழ் செய்யுட்கலம்பகம் என்னும் நூலை தொகுத்தவர் யார்? தமிழ் செய்யுட்கோவைன்னு ஒண்ணு இருக்கு, நான் கேட்கறது தமிழ் செய்யுட்கலம்பகம் என்னும் நூலை தொகுத்தவர் ஜியு போப். தமிழ் மாணவன் என்று தம்மை அறிவித்துக் கொண்டவர் யார்? தமிழ் மாணவன் என்று தன்னைத்தானே அறிவித்துக் கொண்டவர் ஜியு போப் அவர்கள். திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? ஜியு போப். இவர் மொழிபெயர்ப்புகளேயே மிக சிறந்த நூல் எதுனா திருவாசகம் தான். அடுத்த கேள்வி பாருங்க. இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என்று தன் கல்லறையில் எழுதச் சொன்னவர் யார்? தமிழ் மாணவன் என்று குறிப்பிட்ட ஜியு போப் அவர்கள் தான் இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என தன் கல்லறையில் எழுதச் சொன்னவர். சரியான விடை ஜியு போப். அடுத்த கேள்வி, ஜியு போப் பாய்மர கப்பலில் சென்னைக்கு வர 8 திங்கள்னா 8 மாதம் ஆனது. அந்த 8 மாதத்துல எந்த மொழி நூல்களை படித்தார்? 2 மொழி நூல்களை படித்தார். ஒன்று தமிழ், மற்றொன்று வடமொழி. வடமொழி மற்றும் தமிழ் நூல்களை படித்தார். வடமொழி மற்றும் தமிழ் நூல்களை படித்தார். அடுத்த கேள்வி பாருங்க. பரிதிமாற் கலைஞரின் தனிப்பாசுர தொகை. இந்த கேள்வி எப்படி கேட்பாங்கன்னா, தனிப்பாசுர தொகை என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டா பரிதிமாற் கலைஞர். அந்த தனிப்பாசுர தொகை என்னும் நூலினை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர். இங்கிலீஷ்னாலே நான் யாரை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்கிறேன்? ஜியு போப் அவர்களைத்தான் தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்கிறேன். சரியான விடை ஜியு போப். புறநானூற்றில் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? ஜியு போப். ஜியு போப் அவர்கள் திருக்குறளை எத்தனை ஆண்டுகள் படித்து சுவைத்தார்? 40 ஆண்டுகள் படித்து சுவைத்தார். எத்தனை ஆண்டுகள்? 40 ஆண்டுகள் படித்து சுவைத்தார். ஜியு போப் திருவாசகத்தை எந்த மொழியில் மொழிபெயர்த்தார்? ஜியு போப் என்று சொன்னாலே நான் ஆங்கிலம் என்றுதான் பதிவிட சொன்னேன். சரியான விடை ஆங்கிலம். அடுத்த கேள்வி பாருங்க. ஜியு போப் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்ட ஆண்டு? திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்ட ஆண்டு 1886. அதாவது 1885 தாயகம் திரும்புவார். அதற்கு அடுத்த வருடம் ஆங்கிலத்தில் திருக்குறளை வெளியிட்டிருப்பார். அடுத்த கேள்வி, இறந்தும் இரவாது வாழும் தமிழ் மாணவர். அவர் தமிழ் உள்ளங்களில் இன்றும் வாழ்கின்றார், என்றும் வாழ்வார். யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. தமிழ் மாணவர் என்றாலே ஜியு போப் அவர்கள் தான். ஜியு போப் தொகுத்த நூலின் பெயர் தமிழ் செய்யுட்
கலம்பகம். நல்லா பாருங்க, தமிழ் செய்யுட் கலம்பகம். இது பலமுறை கேட்ட கேள்வி. அடுத்த கேள்வி, ஜி.யு. போப் அவர்களுக்கு தமிழ் மீது பற்று உண்டாவதற்கு காரணமாக இருந்த நூல் எது? தமிழ் மீதே ஜி.யு. போப் அவர்களுக்கு பற்று உண்டாவதற்கு காரணமான நூல் புறநானூறு. திருக்குறள், திருவாசகம், நாலடியார் ஆகிய நூல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜி.யு. போப். ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜி.யு. போப் அவர்கள். அடுத்த கேள்வி, அறநூல்களில் இருந்து ஆய்ந்தெடுத்த. நல்லா பாருங்க, எந்த நூல்ல இருந்து? அறநூல்களில் இருந்து, அகநூல் அல்ல. அதை நமக்கு கூற்றுல சரியா தவறால குழப்பி விட்டுருவாங்க. அறநூல்களில் இருந்து ஆய்ந்தெடுத்த தமிழ் செய்யுட் கலம்பகம் என்னும் நூலாக தொகுத்து விளக்கம் அளித்தவர் யார்? ஜி.யு. போப் அவர்கள். உரிய விடையை தேர்ந்தெடு. திருக்குறளை 40 ஆண்டுகள் படித்து சுவைத்த போப் அதனை ஆங்கிலத்தில் எந்த ஆண்டு மொழிபெயர்த்து வெளியிட்டார்? சரியான விடை 1885. உங்களுக்கு ஒரு குழப்பம் வரும். இதற்கு முன்பே இதே போன்ற ஒரு கேள்வியை பார்த்தோம். அதற்கு 1886 என்ற பதிலை நம்ம தேர்ந்தெடுத்தோம். இந்த கேள்வியில 1886 என்பது இல்ல, 1885 என்பதுதான் இருக்கு. ஏன்னா அவர் 1885ஆம் ஆண்டு அவருடைய தாயகத்திற்கு சென்ற உடனேயே இதனுடைய பணிகளை ஆரம்பிக்கிறார். வெளியான ஆண்டு 1886. எனவே இந்த இரண்டுல நீங்க எதை வேண்டுமானாலும் தேர்ந்தெடுக்கலாம். அவர் என்ன பெயர்ல வெளியிட்டிருப்பார்னா த சாக்ரட் குரல் என்ற பெயர்ல தான் இந்த 1330 குறளையும் ஆங்கிலத்தை வெளியிட்டிருப்பார். அடுத்த கேள்வி, திருக்குறளுக்கு உரை செய்தவர்களில் சேராத ஒருவர் யார்? மல்லர், பரிமேலழகர், தருமர். இவர்கள் அனைவருமே பதின்மர் தான். திருக்குறளுக்கு உரை செய்த பதின்மர்கள் தான். ஆனால் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜி.யு. போப். அவங்க கேட்டது பதின்மரில் சேராத ஒருவர் தான். அப்ப ஜி.யு. போப் அவர்கள் தான் பதின்மரில் சேராத ஒருவர். உ.வே.சா அவர்களின் தமிழ் பணியை பாராட்டிய வெளிநாட்டு அறிஞர்கள் யார்? ஜி.யு. போப் மற்றும் சூழியல் வின்சோன். புத்தக குறிப்பு. இந்த கேள்வியை நமக்கு 3 முறை கேட்டிருக்கிறாங்க. ஜி.யு. போப் மற்றும் சூழியல் வின்சோன். திருக்குறளை 40 ஆண்டுகள் படித்து சுவைத்த சான்றோர் யார்? ஜி.யு. போப். கேள்வி நமக்கு முன்னாடி எப்படி கேட்டாங்கன்னா, ஜி.யு. போப் திருக்குறளை எத்தனை ஆண்டுகள் படித்து சுவைத்தார்? 40 ஆண்டுகள். திருக்குறளை 40 ஆண்டுகள் படித்து சுவைத்த சான்றோர் யாருன்னு கேட்கிறாங்க. சரியான விடை ஜி.யு. போப். அடுத்த கேள்வி, ஜி.யு. போப் தன்னுடைய எத்தனையாவது அகவையில் சமயப்பணியாற்ற தமிழகத்திற்கு வந்தார்? இவர் பிறந்தது 1820. இவர் தமிழகத்திற்கு வந்தது 1839. இப்ப இவர் எத்தனையாவது அகவையில் தமிழகத்திற்கு வந்தார்னா 19வது அகவையில் தமிழகத்திற்கு வந்தார். இறந்தும் இரவாது வாழும் தமிழ் மாணவன் யார்? ஜி.யு. போப். திருவிக்கா படித்த முதல் இலக்கண நூல் எது? திருவிக்கா படித்த முதல் இலக்கண நூல் த எலிமெண்டரி கிராமர். த எலிமெண்டரி கிராமர் இன் தமிழ் என்ற நூலைத்தான் அவர் படித்தார். அந்த நூலின் ஆசிரியர் ஜி.யு. போப் அவர்கள். அதாவது அடிப்படை தமிழ் இலக்கணம் என்பது அந்த நூலினுடைய தமிழ் பெயர். அதை எழுதியது ஜி.யு. போப். அப்ப திருவிக்கா படித்த முதல் இலக்கண நூல் யார் எழுதியதுன்னா ஜி.யு. போப் அவர்கள் எழுதியதுதான். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்த கேள்வி, நான் படித்த முதல் நூல் ஜி.யு. போப் அவர்களின் எலிமெண்டரி தமிழ் கிராமர் என கூறியவர் திருவிக்கா அவர்கள். ஜி.யு. போப் அவர்களின் மொழிபெயர்ப்பு நூல்களில் சிறந்த மொழிபெயர்ப்பு எது? எல்லாருமே என்ன தேர்ந்தெடுப்பீங்க? திருக்குறள்னு போட்டுருவீங்க. அது தவறு. திருவாசகம் என்பதுதான் சரியான விடை. ஜி.யு. போப் அவர்களின் மொழிபெயர்ப்புகளில் சிறந்தது திருவாசகம். ஜி.யு. போப் தன்னுடைய 80வது அகவையில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த நூல் எது? தன்னுடைய 80வது அகவையில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த நூல் திருவாசகம். ரொம்ப ரொம்ப முக்கியமான நூல் திருவாசகம். அடுத்த கேள்வி, இறுதியாக ஜி.யு. போப் தாய்நாடு திரும்பிய ஆண்டு 1885. திருக்குறள் மொழிபெயர்த்த ஆண்டு 1886. திருக்குறளை இயேசுநாதரின் இதய ஒளி, மலை உபதேசத்தின் எதிரொலி என புகழ்ந்தவர் யார்? ஜி.யு. போப் அவர்கள். அடுத்த கேள்வி பாருங்க, மிக முக்கியமான கேள்வி. உலக வரலாற்றில் மேதையான மாணிக்க வாசகரை விட புலமை, உழைப்பு, துன்பத்தை பொறுத்தல், இடையறாத பக்தி ஆகியவற்றுடன் நம் மனதை கவர்கின்றவர் யாருமில்லை என்று மாணிக்க வாசகரை புகழ்ந்தவர் ஜி.யு. போப் அவர்கள். கீழ்கண்டவற்றுள் ஜி.யு. போப் எழுதிய நூல்களுள் பொருந்தாதது எது? பொருந்தாதது எதுன்னு கேக்குறாங்க. தமிழ் கையேடு அவருடைய நூல், சிவஞான போதம் அவருடைய நூல், தோடர் மொழி இலக்கணம் அவர் எழுதிய நூல் தான். ஞான கண்ணாடி என்பது அவர் எழுதிய நூல் அல்ல. அப்ப இந்த நூலை எழுதியது யாரு? வீரமாமுனிவரா, சீகன்
பால்குவா, கால்டுவெல்லா இல்ல ஊவேசாவா என்பதை நீங்க கடைசியில கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அடுத்த கேள்வி, ஜியு போப்பின் சிறப்பு பெயர்களில் பொருந்தாதது எது? ஜியு போப் அவர்களின் சிறப்பு பெயர்களில் பொருந்தாதது தமிழ் மொழிபெயர்ப்பு துறையின் வழிகாட்டி என்பதுதான் சரியான விடை. வேத சாஸ்திரி என்று அழைக்கப்படுபவர் ஜியு போப். பாடநூலின் முன்னோடி ஜியு போப். தமிழ் மொழிபெயர்ப்பு துறைக்கு அடிகோலியவர் ஜியு போப். தமிழ் மொழிபெயர்ப்பு துறையின் வழிகாட்டி ஜியு போப் அல்ல. அடுத்த கேள்வி, ஜியு போப் அவர்களுக்கு தமிழ் கற்பித்தவர் யார்? ஜியு போப் அவர்களுக்கு தமிழ் கற்பித்தவர் ராமச்சந்திர கவிராயர். இது மிக 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 முக்கியமான கேள்வி. கண்டிப்பாக மறுபடியும் டிஎன்பிஎஸ்சில கேட்க வாய்ப்புள்ள கேள்வி. ஜியு போப் அவர்களுக்கு தமிழ் கற்பித்தவர் ராமச்சந்திர கவிராயர். மொத்தம் இந்த ஒரே ஒரு வகுப்புல ஜியு போப் டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இந்த கேள்விகளை நீங்கள் தெளிவாக பார்த்திருந்தாலே நிச்சயமாக ஜியு போப் தொடர்பான செய்திகளில் இருந்து எப்படி கேள்வி கேட்டாலும் நம்மால் பதிலளிக்க முடியும். 37 கேள்விகளும் கம்ப்ளீட் பண்ணவங்க 37 கொஸ்டின்ஸ் கம்ப்ளீட்டட்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் என்னென்ன கேள்வி எல்லாம் கூடுதலாக இந்த வகுப்புல கேட்டனோ அதற்கான சரியான பதில கமெண்ட்ல பதிவிட்டு போங்க. அடுத்த ஒரு மிக மிக முக்கியமான வகுப்புல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.